சூரியன் 8ஆம் இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புலாம் இல்லாம நல்லா இருப்பாங்க. இதே சூரியன் 8ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அப்பாவுக்கு வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அது மூலியமா பிஎஃப் காசுலாம் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ரிலேஷன்லயே வந்து உங்களுக்கு இந்தாப்பா வச்சுக்கப்பா, நான் ஊருக்கு போறேன், நான் ஃபாரின் போறேன், இந்த வீட்டை பார்த்துக்கோ, நீ வச்சுக்க பரவாயில்ல, இந்த காரை வச்சு, அதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே. இந்த மாதிரி எதிர்பாராத லாபம். சூரியன் வந்து 11th பிளேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, கெடாம இருக்குன்னா நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். சூரியன் வழிபாடு பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்துல வந்து கெட்ட சாணத்துல இருந்தாலும் சூரியன் வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஷுவரா கம்மியாகும். ஸோ அந்த கம்மியானாலே வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இருக்காது நான் சொல்ல வரல, ஆனா வந்து கொஞ்சமா இருக்கு. சூரியன் வழிபாடு பண்ணி கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதோட பரிகாரம்லாம் நீங்க செய்யணும். சூரியன் பகவான் கிட்ட ஒரு நெய் தீபம் போடுங்க. அது உங்களுக்கு வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில போடுங்க. உங்களுக்கு பெஸ்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி போடுறீங்க, பலன் கிடைக்கல, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி மேம் கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என் ஃப்ரெண்டுக்குலாம் வந்து அவர்லாம் 90s கிட்ஸ் பிறந்து இன்னும் வரையும் கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காரு. எல்லாருக்கும் இந்த 90s கிட்ஸோட வேதனையே என்னன்னா இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணாலும் மனைவியோட அதிகாரம் ரொம்ப உச்சமா இருக்குது. நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம சோசியல் மீடியாலையும் நிறைய பார்த்து வரும். இந்த மாதிரி விஷயங்கள் சூரியன் எந்த பாவம்ல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்? இந்த மாதிரி திருமணம் ஆகாத விஷயம், மனைவியோட அதிகாரம். ஃபர்ஸ்ட் சூரியன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்திரலாம். முதல்ல 7வது பாவத்துல லக்னத்துல இருந்து 7வது பாவம் வந்து சூரியன் வந்து நல்ல அமைப்பா இருக்கு. அந்த ஜாதகம் நல்ல ஒரு நல்ல மனைவி வருவாங்க. அவர் வந்து ஜாதகரை வந்து நல்லா பாத்துப்பாங்க. சோ அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவர் வேலையில ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நான் ஒரு வேலை பண்றேன், 2 பேரும் ஜாயிண்டா ஃபேமிலி ரன் பண்ணுவோம், குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து சூரியன் வந்து பிளஸ்ஸா இருக்குது. நீங்க கேட்டது வந்து அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு கேட்டிருக்கீங்க. சோ இதுதான் வந்து சூரியன் வந்து அதே 7வது இடத்துல வந்து நீச்சமா இருக்குன்னு சொல்லலாம். நீச்சமா இருக்கு, ராகு கூட சேர்ந்து இருக்கு. சோ இந்த மாதிரி பார்வை, கிட்ட கிரகத்தோட பார்வை, ராகுவோட பார்வை, சனியோட பார்வை எல்லாம் அந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னா அவருக்கும் அந்த பாதிக்கப்பட்டிருக்கு. 7வது பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் அவருக்கு நிறைய சம்டைம்ஸ் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அதனாலே வீட்டுல பிரச்சனை வரும். சோ 7வது பாவம் கெடாம இருக்கணும், கெடாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சிறப்பா இருந்துச்சுன்னா சிறப்பான பலன் கொடுக்கும். 7வது பாவம் கெட்டு போச்சுன்னா வீட்டுல பிரச்சனை, ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, அவங்க ஜாதகர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, சின்ன சின்ன பிரச்சனை வரும். அந்த சேலரி வருதுல்ல, அதுலயே பிரச்சனை வரும். நீ ஒர்க் பண்றியா, நான் ஒர்க் பண்ணவா, ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையே அவருக்கே இருக்காது. இதுக்கு வந்து 2 பேரும் ஒத்துமையா இருந்து இந்த தசா பீரியட்ல சேஞ்ச் ஆகணும், நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா இப்போ இந்த ஒரு வீட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த அப்பா பையன் இந்த ஒரு கேட்டகரியில பார்த்தாலே அது அதிகமா பேச மாட்டாங்க. பேசினா சண்டை வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் ஏன், எதனால வருது? அப்பாவும் பையனும் அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து சூரியன் எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்லா கோளோட. இப்ப சூரியன் சுக்கிரன் கூட இருக்குன்னா அப்பா வந்து நல்ல வசதியான இருப்பாரு, நல்ல காசு பணம் பங்களா அது மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. இதே சூரியன் வந்து அந்த இடத்துல நீச்சமா இருக்கு, ராகு கூட சேர்ந்திருக்கு, 9ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்திருக்கு, ராகுவோட பார்வை வந்து 9ஆம் இடத்துல விழுந்திருக்கு. தசா காலத்துல வந்து ராகு வந்து அந்த 9ஆம் இடத்துக்கு மேல டிராவல் பண்றாரு, இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. அப்பா உள்ள வந்தா பையன் வெளியில போவாங்க, அப்பா சொல்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்பா நல்லது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. இது என்ன டவுட்லயே இருப்பாரு. அப்பா வந்து ரொம்ப விலகியே தான் இருப்பாரு. அம்மா கிட்ட கொஞ்சம் ரிலேஷன்ல நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, அம்மா சொல்றேன் கேட்பாரு. ஆனா அப்பா கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவாரு. சோ சூரியன் 9ஆம் இடத்துல வந்து நீச்ச அடையக்கூடாது, நல்லா பலனை கொடுக்கணும். ஆனா நல்ல திசையில வந்து நல்ல பலனை கொடுக்கும். சோ தசா காலம்ன்றது எப்பவுமே மாறும். ஒருத்தங்களுக்கு வந்து
9ஆம் இடத்துல சூரியன் இருக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும் அப்படி கிடையாது. அவங்க தசா பீரியட் மாற சொல்ல, தசா புத்திலாம் மாற சொல்ல கண்டிப்பா வந்து இதெல்லாம் மாறும். கொஞ்சம் வந்து அப்பா கூட வந்து க்ளோஸ்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து என்னவா இருக்குன்னா, இந்த சுயமரியாதை. எனக்கு எங்க போனாலும் மரியாதை குடுக்க மாட்றாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு என்னதான் இருந்தாலும் என் தன்மானம் தான் முக்கியம் அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சு இந்த மாதிரி விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். எனக்கு அதையும் தாண்டி இந்த மருத்துவ ரீதியிலும் சில குறைபாடுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்கவங்க சூரியன் எந்த பாவத்துல இருந்தா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்? சூரியன் 8வது பாவத்துல வந்து அது வந்து நீச்சமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அப்படின்னா உங்களுக்கு அந்த மருத்துவ துறையில இருந்தாலும் பாதிப்பு வரும். அவங்களுக்கு அடிக்கடி வந்து விடாத நோய் வரும் சார். இப்போ ம். வந்து சின்ன சின்ன நோய் வர்றது அப்பப்போ போயிடும். ம். இது வந்து கொஞ்சம் லாங் டேர்மா இருக்கிற மாதிரி. ஓகே. என்னடா வந்துச்சுன்னா போக மாட்டுதே ஆ. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம். ஒரு 1 மாசத்துக்கு வர்றது, ஒரு 3 மாசத்துக்கு இருக்குது. இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது, ம். அது காலுக்கு கட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 4 மாசம் ஆகுமா? ம். அந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுறது. 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த நோய் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ம். ரொம்ப நாள் இழுக்குது. சூரியன் 8ஆம் இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பாதிப்புலாம் இல்லாம நல்லா இருப்பாங்க. இதே சூரியன் 8ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அப்பாவுக்கு வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அதன் மூலியமா பிஎஃப் காசுலாம் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ம். சூரியன் வந்து அப்பாவை குறிக்கிறது. அது 8வது இடம். 8வது இடத்துல வந்து ஒரு சுப சுப இருக்கிற மாதிரி இருக்காது. எப்பவுமே பிரச்சனை, ஆக்சிடென்ட், குட்டி குட்டி ஆக்சிடென்ட் ம். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால வந்து ஜாதகர் வந்து 8ஆம் இடத்துல சூரியன் கெட்டு போயிருந்தா வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிப்பாரு. மேம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது பாராட்டுகள் எப்பவுமே எந்த இடத்துலயும், எந்த நேரத்திலயும் இருக்கும். அதே சார்ந்து எந்த நேரமும் புகழ் இருக்கும். ஒருத்தர் போய் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அவருக்கு அப்ரிசியேஷன் விடாப்பிடியா கிடைச்சிட்டு இருக்கும். அது சின்ன விஷயம் பண்ணாலும் சரி, பெரிய விஷயம் பண்ணாலும் சரி, இந்த புகழுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கும் நம்ம பார்த்தோம்னா அவருக்கும் நிறைய திறமைகள் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏன் இந்த புகழ்லாம் ஏன் அவங்களுக்குலாம் கிடைக்குது? சூரியன் வந்து 10வது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அவர் வந்து ரொம்ப புகழா இருப்பாரு. புகழ் அடைஞ்சிருப்பாரு. ம். அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு திறமையான ஆளா தான் இருப்பாரு. மத்தவங்க வந்து பாராட்டுவாங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சூரியன் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு கௌரவமான பதவியில இருக்காரு. எல்லாரும் வந்து அவர் பேச்சு கேட்பாங்க. எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு அவர். அவர் இயல்பே அப்படிதான். 10ஆம் ஓகே. இடத்துல வந்து சூரியன் வந்து ஒரு சுப கிரகமோட சேர்ந்து இருக்கு. ம். 10ஆம் இடத்துல. ரொம்ப சிறந்த பலனும் இருக்கும். பெருமையா இருப்பாரு. ரொம்ப புகழா இருக்கும். அவர் சொல்றதுதான் வீட்லயும் சரி, ஆபீஸ்ல சரி எல்லா இடத்துலயும் அவர் சொல்றதுதான் கேட்பாங்க. அடுத்தபடியா வந்து இப்போ ஏதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம பொருள் வாங்குறோம். ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம், நகை வாங்குறோம், ஏதாவது அணிகலன்கள் வாங்குறோம்னா, இப்ப நான்லாம் போய் கேட்டேன்னா வந்து, "தம்பி உனக்கெல்லாம் தரமாட்டேன்ப்பா. பேரம்லாம் பேச முடியாது தம்பி. கிளம்பு தம்பி" அப்படின்ருவாங்க. நமக்கு அடுத்த வார்த்தை பேசவும் வராது. இப்போ நம்ம நண்பர்லாம் ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் போய் கேட்டோம்னா, அடிச்சு பேசி அவர் நல்ல லாபத்துக்கு வாங்கிருவாரு. இல்ல ஏதாவது பொருள் விக்கிறனால நல்ல லாபத்துக்கு வித்துருவாரு. இந்த நல்ல லாபம்ன்ற ஒரு விஷயம் எல்லா தொழில்களிலும் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் கிடைக்கும். இது எதனால அவங்களுக்கு கிடைக்குது? இப்போ வந்து ஜாதகத்துல வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கு. ம். சூரியனால ஒரு ஆட்சி தன்மை இருக்கும்ல. ம். லாபம், பெருமை இதெல்லாம் சார்ந்ததுதான் சூரியன். சூரியன் 11th பிளேஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா வந்து உங்களுக்கு லாபம் வந்து நீங்க தேடி போதால அதுவே உங்களுக்கு தானாவே வரும். ஓ! மத்தவங்க வந்து இந்தாப்பா இது ஒரு பொருளை குடுக்குறாங்க. இதோட விலை வந்து ரூ. 20 வச்சுப்போம். ஆனா அவர் எடுத்துக்கப்பா தம்பி ம். அப்படின்னுவாரு. ஆமா. எடுத்துட்டு போப்பா பரவாயில்லப்பா அப்படின்னுவாரு. ம். சம்டைம்ஸ் வந்து சும்மாவே குடுப்பாங்க. ம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு ஈர்க்கப்படுது. லாபஸ்தானம் வந்து சூரியன் அங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, உங்களுக்கு தானாவே லாபம் வந்து சேரும். ஒரு கம்பெனில உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் அது கூட வந்து ஸ்டைஃபன் குடுக்குறாங்கல்ல. ம். இன்சென்டிவ்ஸ் ம். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த டைம்ல வரும். நீங்க சேல்ஸ்ல இருப்பீங்க. அந்த டைம்ல என்னப்பா 1 லேக் நீங்க அதை எதிர்பார்க்காம திடீர்னு வரும். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். உங்க ரிலேஷன்லயே வந்து உங்களுக்கு இந்தாப்பா வச்சுக்கோப்பா. நான் ம். ஊருக்கு போறேன். நான் ஃபாரின் போறேன். இந்த வீட்ட பார்த்துக்கோ. இத வச்சுக்கோ பரவால்ல. இந்த கார வச்சுக்கோ. ம். அதெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே. கண்டிப்பா. இந்த மாரி எதிர்பாராத லாபம். ம். சூரியன் வந்து 11th பிளேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கெடாம இருந்ததுன்னா, இந்த ம். மாரி உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். ஓகே. 11th பிளேஸ்ல இருந்தா இந்த மாரி நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆமாங்க. இப்போ பொதுவா வந்து
இப்போ என்னதான் உள்நாட்டுல வேலைகள் அதிகமா இருந்தாலும் இங்க எக்கச்சக்க மாசம் 20,000 ரூபாய் 30,000 வருமானம் ஒண்ணு வருது. இல்லடா அதெல்லாம் இல்ல, எனக்கு வெளிநாட்டுல தான் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், கத்தாரு, குவைத்து, துபாய், ஏன்னா அமெரிக்கா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் நான் போய் வேலை பார்ப்பேன், நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஈடுபாடு அது மேல வருது? எதனால இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வருது? பொதுவா வந்து ஜாதகத்துக்கு வந்து சூரியன் 12ஆம் இடத்துல நல்லா இருக்கு, பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கு. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 சேர்க்கை இருக்கு. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இருக்காது. அம்மா அப்பா இங்க இருப்பாங்க, குடும்பம் இங்க இருக்கும். ஆனா அவங்க என்ன ஃபுல்லா வந்து வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிதான் இருக்கும். ஆனா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. செவ்வாயும் சனியும் வந்து 12ஆம் இடத்துல வந்து சூரியன் கூட ஜாயிண்டா இருக்குன்னா ஒரு நல்ல முயற்சி. இப்ப வெளிநாட்டுக்கு போனாலும் திரும்பி வர சொல்ல நல்லா அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டாங்களோ அந்த சொத்து சுகம் நல்லா பணம் வசதி நகைகள் அதோட தான் திரும்பி வருவாங்க. அவங்கள வந்து நீங்க வந்து இருப்பா அப்படி சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. சோ சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருந்தா அதுவே வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அது கூட உங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஷுவரா வந்து அங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்க வெளிநாட்டுல போயிட்டு உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. சூரியன் 12ஆம் இடத்துலனா கண்டிப்பா வெளிநாட்டு தான். அவங்களுக்கு சான்ஸ் தானாவே வரும் சார். தானாவே தேடி வந்து நிறைய இப்போ சில பேர் தேடுவாங்க சான்ஸ், நான் வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்காது. இவரு ஆபீஸ் தான் போயின்னு வந்திருப்பாரு, திடீர்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, உனக்கு வந்து அந்த நம்ம கம்பெனில வந்து ஜிஎம் போட்டிருக்காங்க பொசிஷனு யூகேல, நீ என்னப்பா போறியானா உடனே எப்ப காத்துட்டு உடனே போயிடுவாரு. சோ இவரை தேடி வரும். அது இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் அவரை தேடியே வரும். சூரியன் 12ஆம் இடத்துல இது ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா இருக்குன்னா இவரை தேடியே வாய்ப்புகள் நிறைய வரும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும், வழிபாடு நம்ம பண்றோம், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பொதுவா போறோம், கோயில் போறோம், சூரியன்றதுக்காக வேண்டுறோம், இதெல்லாம் தாண்டி வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி வழிபட்டா இன்னும் பிரத்யேகமா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? நீங்க நவகிரகத்தை சுட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க சார். அதுலயே உங்களுக்கு எல்லா கிரகமும் இருக்கு. அதோட நவகிரகத்தை சுட்டினாலே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கான பரிகாரம் செய்யுங்க. சூரியன் பகவானுக்கு அதுக்குரிய பரிகாரம் வந்து நீங்க கண்டிப்பா சின்ன சின்ன பரிகாரம் தான் இருக்கும், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நெய் தீபம் போடுறது சூரியனுக்கு, சூரியனாலே உங்களுக்கு வெளிச்சம். நான் சிம்பிளான பரிகாரம் தான் சொல்றேன். சோ சூரியன் பகவான் கிட்ட ஒரு நெய் தீபம் போடுங்க. அது உங்களுக்கு வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டே வாங்க, ஞாயிற்றுக்கிழமையில போடுங்க. உங்களுக்கு பெஸ்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அத நீங்க ஒரு வாட்டி போடுறீங்க பலன் கிடைக்கல அப்படி கிடையாது, நீங்க தொடர்ந்து போடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில போய் சூரிய வழிபாடு பண்ணுங்க. சூரியன் கோயில வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அவருக்கு வந்து நீங்க அவருக்கு என்னென்ன பூஜை பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நவகிரகத்தை பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட நெகட்டிவிட்டி கம்மியாகி ரொம்ப பாசிட்டிவான விஷயம் வரும். உங்களுக்கு தானா எப்போ தசாகாலெல்லாம் மாற சொல்ல தானா ஒரு சிறப்பான வாழ்க்கையே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா. இப்போ பொதுவா அந்த 12 பாகங்கள் பார்த்தோம், 12 பாகங்களுக்கும் நல்லபடியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சில பாகங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப சில பயங்கரமா உச்சத்துல இருக்கு. இப்போ உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு போறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற இந்த மாதிரி சூரியன் பாகங்களுக்கு சரியான ஒரு வேண்டுதல் இல்ல சரியான ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன சார்? நான் வந்து ரொம்ப இந்த பரிகார முறையில வந்து ரொம்ப டீப்பா போக மாட்டோம் நாங்க. சோ வந்து நீங்க சூரியன் வழிபாடு பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்துல வந்து கெட்ட சாணம் இருந்தாலும் சூரியன் வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஷுவரா கம்மியாகும். சோ அந்த கம்மியானாலே வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். சோ பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இருக்காது நான் சொல்ல வரல, ஆனா வந்து கொஞ்சமா இருக்கும். சூரியன் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதோட பரிகாரம்லாம் நீங்க செய்யணும். சிவன் கோயில்ல இருக்கு சூரிய வழிபாடுலாம் இருக்கும், நிறைய கோவில்லாம் சூரியன் இருக்கு, பகவான் இருக்கு. அதுக்கான பரிகார வழிமுறைகளை நீங்க செய்யுங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்ன்ற சொல்லிட்டு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.